வச்சுருக்காங்க. அது வடச்சட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இது என்ன எண்ணெய்ங்கம்மா அது? கடலெண்ணெய். கடலெண்ணெய். இப்போ வந்து 1 கிலோ சிக்கன் வந்து தெவட்ட வச்சது நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா? அந்த சிக்கன் வந்து மறுபடியும் இது வறுக்க போகிறாங்க. நான் ஏதோ குழம்பு வைக்கிறேன், பாதி வந்து குழம்புக்கு எடுத்துட்டாங்க. இது வந்து பொரிக்க போகிறாங்க. போடுங்கம்மா. எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றிருக்கிறீங்க? 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதுக்கு ஒரு இதெல்லாம் வராதா? நல்லது தானே? அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா? ஓகே ஓகே. இப்போ 1 கிலோ சிக்கனும் நீங்கள் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு போடுறீங்களா இல்லையா? பொரிக்கிறதுக்கு போடுறீங்க இல்லையா? ஓகே ஓகே. நிறைய பேர் இருக்கவங்க கஷ்டமாக. இப்போ 1 கிலோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ பேர் சாப்பிட்லாம்? அதை மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். அதாவது உங்களுக்கு 50 கிராம் வச்சு 5 பேர் சாப்பிட்லாம். ஓகே. 100 கிராம் சாப்பிட்லாம். 50 கிராம் 100 கிராம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது வந்து என்ன சிக்கன்? நாட்டு கோழிங்களா இல்லை பிராயல் கோழியா? பிராயல் கோழி. ஓகே. இப்போ வந்து சீசன் பார்த்தீங்கன்னா அளவாக உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கிறதுனால எல்லா வீட்லையும் இதை பண்ணுறாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. நம்ம மிடில் கிளாஸ் வந்து போட்டு வாங்கி சாப்பிட்லாம் தப்பு இல்லை. இன்னும் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அது ஏன்னா ஈக்குவலாக ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டனும் நாட்டுக்கோழி ஒரே ரேட்டாக இருக்கிறதுனால வந்து இதை வாங்கி எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த பொரிச்சு முடிஞ்சோன்னா எல்லாமே சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் அதுக்கு எடுத்துடுறாங்க. அது கொதி அடங்கும் போது உங்களுக்கு வந்து எடுத்துடணும். உங்களுக்கு வெந்த உடனே தெரியும். அதாவது உங்களுக்கு கொதி வந்து லைட்டாக நின்று அந்த நிற்கும் போது நம்ம எடுத்துடணும். மடி போடுறாங்க, 2 தடவை போடுறாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு வறுத்து முடியிருக்கு? ஒரு சைடு வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வச்சு எடுத்துருவாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கடைக்கு இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போகும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது பண்ணுற ஐடியா இல்லை. இது வீட்டுக்கு வந்து இருக்கிறதுனால வாரம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.